ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து கமல் சார் நடிச்சு சங்கர் சார் டைரக்ட் பண்ண இந்தியன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்துடைய கதை வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நாட்டில் ஊழல் நடக்குது, அது எப்படி தட்டி கேட்குறாங்கன்றதா படத்துடைய கதையே. இந்தியன் 1 அதே தான், இந்தியன் 2 அதே தான். ஆனால் இந்தியன் 2ல என்ன எதிர்பார்ப்புனா அது எப்படி அப்படின்றத எதிர்பார்ப்பு. இதுதான் எதிர்பார்ப்பு. இது வந்து படம் பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. அதேமாதிரி படத்தை போய் ஒரு வாட்டி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரே ஒரு சஜெக்ஷன் தான். என்னன்னா, படம் முடிஞ்சு வெளியே வரவங்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவை பார்க்காம போங்க. ஏன்னா வரவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ரீசன், படம் ரொம்ப லேகா இருக்கு, ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கு, 3.5 மணி நேரம் போற மாதிரி இருக்கு, உட்கார முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரீசன் தான் இருக்கணும். ஒன்று வந்து மியூசிக். படத்துடைய மையமாவே இப்ப மியூசிக் இருக்கணும். ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு மியூசிக் இல்ல. மியூசிக் ஒர்க் அந்த அளவுக்கு இல்ல. அனிருத் ஒர்க் பண்ணாரான்றதே தெரியல. கத்தி படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மியூசிக் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. படத்துடைய கதையில ரொம்ப தொய்வு ஏற்படுத்த ரீசன் மியூசிக் ஒரு ரீசன் தான். ரெண்டாவது ஸ்கிரீன் பிளே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஒழுவே காட்டல ஸ்கிரீன் பிளேல. அதாவது கமல் சார் சொல்லியிருந்திருப்பாரு, மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல அவங்க அப்பா லஞ்சம் வாங்குறது, அவங்க அம்மா லஞ்சம் வாங்குறது, அவங்க மாமா லஞ்சம் வாங்குறது, அவங்க சித்தப்பா ஹோட்டல் நடக்காது, இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனா எப்படி போட்டு கொடுப்பாங்க? இப்ப சித்தார்த்த வீட்டுல எடுத்துப்போமே, அவங்க அப்பா லஞ்சம் வாங்குவார் பாத்தீங்களா, அது வந்து வீடியோ எடுப்பாரு, போலீஸ் கிட்ட கட்டுவாரு, மாட்டிப்பாரு. இதேதான் 4 பேர் வீட்லயும் நடக்கும். ஸோ ஒரு இடத்துல நடக்கும்போது இதான் இன்னொரு வீட்டில் நடக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்சுக்கிறோம். அதே விஷயம் நடக்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஆமால இதான் நடக்க போகுதுன்ற ஒரு எண்ணம் வரதுனால படம் 3 மணி நேரம் தான் போகுது, அதனால நமக்கு ரொம்ப தொய்வு வந்துருது. ஸோ ரொம்பவும் படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணல. அதான் 3வது விஷயம். நம்ம ப்ளூ சட்டை மரன் நிறைய படத்துக்கு தலைப்பாடு அடிச்சுப்பாரு. ஒரு படத்துல வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குதோ அந்த அளவுக்கு படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு இந்த படத்துல வில்லன் அப்படின்னு சொல்ல போனா 3 பேரை சொல்லலாம். ஒண்ணு அந்த ஊழல் பண்ற அதிகாரிகள், ரெண்டாவது அந்த ஊழல் எப்படி நடக்குன்றதை காட்டணும், மூணாவது ஊழல் தான். இதுதான் இல்லைங்களா? ஊழல் பண்றவங்க எல்லாம் யாருன்னா பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு கமல் சார் என்ன பண்றாரு, எல்லாரையும் போயிட்டு சாவடிக்கிறாரு. அவர் எப்படி சாவடிப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மர்மக்கலை யூஸ் பண்ணுவார். ஆனா எப்படி உள்ள போறாரு காட்ட மாட்டாங்க. எப்படி வெளியே வராது அதையும் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி மர்மக்கலை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் படத்தை சொல்லி பார்த்துருப்போம். மர்மக்கலை யூஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து மூச்சு அடிச்சு சாவடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து ஒரு அப்டேட் காமிச்சிருக்காங்க. ஒரு ஆளை குணத்தை மாற்ற முடியும், ஒரு ஆளை எப்படிலாம் சாவடிக்கலாம் அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படி சாவடிக்கும் போது அது மர்மக்கலை யூஸ் பண்ணும்போது அதோடைய விளக்கத்தை சொல்லுவாரு. அது வந்து கிளியரா தெரியல, கேட்கல. அந்த மாதிரிதான் மியூசிக் அதோட எஃபெக்ட் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அதே மாதிரி படத்துல வந்து நம்ம வில்லன் சொல்லப்போனா இவங்க சொல்லலாம். இன்னொன்னு வந்து என்னது, இவர் வந்து கொலை பண்றாரு. அப்போ இவரை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா சிபிஐயோ போலீஸா வரணும். அவங்க தானே அப்ப வில்லனா இருக்கணும். இவரை பிடிக்க போறாருன்னு நமக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு சீன் கேட்டா கிடையாது. பாபி சிம்மா எப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வலுவாவே இல்ல படத்துல. ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இவர் வந்து எல்லா இடத்துலயும் போய் டெக்னிக்கலா இருக்கிறாரும் போது இவங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் படத்துல காட்டுறாங்க. அதுவே யாருக்கும் ஒண்ணுமே பிடிக்கல. ஏன்னா இதுல வந்து ஆக்சுவல் இந்த படத்தை வந்து சொல்றாங்க டாம் அண்ட் ஜெரி ஆரம்பிக்க போதுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியன் 1 படத்துல டாம் அண்ட் ஜெரி எப்படின்றத அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் இவர் கொலை பண்ணி போட்டுனே இருப்பாரு, ஒரு பக்கம் இவர் தேடினே போயிட்டு கிட்ட போய் பிடிக்க போவார். அந்த மாதிரி தான். இந்த படத்துல வந்து வாயில சொல்றதை தவிர்த்து சைகளை காட்டல. அந்த அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லை அந்த விஷயம். அதே மாதிரி பாட்டு நல்லாவே தெரியும். இந்த தாத்தா வராரு கதவோட போற சாங்லாம் வந்து ரீல்ஸ்க்காக தான் ஹிட் ஆச்சு தவிர்த்து எல்லாருக்கும் பிடிச்சி ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ பாட்டு அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம சங்கர் சார் கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு, அந்த ஒரு சாங் வந்து நாங்கள் ஒரு வெளிநாட்டில் போயிட்டு எடுத்தோம். அங்கே வந்து ரொம்பவும் கண்ணு கூசக்கூடிய ஒரு இடம். அதுல வந்து 3/4 மணி நேரத்துக்கு நிற்க முடியாது. ஆனால் அங்கே நாங்கள் செட்டு போட்டு எடுத்தோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம்னு சொல்லியிருப்பாரு. வேஸ்ட். ஏன்னா அந்த பாட்டு வந்து கதையோட பொருந்தி வந்தாதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே வரல. அதனாலே அந்த பாட்டுக்கான முக்கியத்துவமும் இல்லை. அதே மாதிரி அந்த பாட்டை கேட்கறதுக்கான நல்லாவே இல்லையே. அப்படிங்குமா அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தது வேஸ்ட். அதே மாதிரி நம்ம கமல் சாருடைய கெட்டப் வந்து நிறைய இடத்துல மாறி மாறி வருதுன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாத்திக்கிறாரு, மற்றபடி வேற எதுவுமே மாத்தல. தசாவதாரம் படம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திருக்க மாட்டாரு, கேரக்டர், வாய்ஸ், மேனேஜம் எல்லாத்தையும் மாத்திருப்பாரு. ஆனா இந்த படத்தை அப்படி கிடையாது. என்னன்னா கெட்டப் மாத்திர பேர்ல வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஃபேஸை கிட்ட காட்டும்போது நல்லாவே தெரியுது அது மேக்கப் தான் அப்படின்னு. ஸோ இதுல வந்து அந்த மேக்கப்ன்ற விஷயம் ரொம்பவும் தோய்வு அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கமல் சார் வந்து அவருடைய ஃபுல் எனர்ஜி ஒன்றும் கொடுக்கல. அது வந்து அநேகமா இந்தியன் 3 தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 2 படமே ஒன்றும் முடியல. சொல்லப்போனா படம் முடியும் போது கண்டினியூன்னு சொல்ல மாட்டாங்க, தி எண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. படம் அப்படியே முடியும். கம்மிங் சூனோ என்னமோ சொல்லி முடிப்பாரு.
ஸோ படம் 2 முடியுதுன்னா இந்தியன் 3 தான் முடியும். இந்தியன் 3 வருதான்னு கேட்டால் கன்ஃபார்மாக வருது. அது எப்படின்னா படம் முடிஞ்சு ஒரு 30 செகண்ட் உக்காந்தீங்கன்னா அந்த எழுத்துலாம் போனதப்ப இந்தியன் 3க்கான சின்ன சின்ன வீடியோஸ் அப்படியே போடுவாங்க. அதை பார்த்துலாம். அதே மாதிரி படத்தை வந்து டைலாக் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆணித்தரமா நம்ம மனசுல பதிகிற மாதிரி எந்த ஒரு டைலாக்குமே கிடையாது. அதே மாதிரி படத்துல வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு அதிகாரி தப்பு பண்ணுவாரு, அது கேட்க போற நேரத்துல இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா மக்கள் வாங்கி போயிடுவாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்ன கதை அது? அதே மாதிரி அந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு இருக்கு. அது தப்பா இருந்தா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா அந்த இலவசன்ற பொருள் காட்டுற இடத்துல மிக்சி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஆனா டிவி இருக்காது. காமிச்சா கரெக்டா காமிக்கணும் இல்லையா? ஒரு தரம் மட்டும் காட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி படத்துல வந்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது வந்து படத்தோட இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்துமானா, இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சளவு தான் எல்லாருக்கும் படம் வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் படம் இப்போ ரொம்ப டல்லா போகுது ரீசன்ட். மற்றபடி படத்தை வந்து நம்ம தேட்டர்ல தான் போய் பார்க்கணுமான்னு கேட்டாலும் அது உங்க இஷ்டம்ப்பா. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஓட போய் பாருங்க. ஏன்னா இந்த இந்தியன் 2 நீங்க போய் பார்த்தாதான் கொஞ்சமாவது காசு வந்ததுக்கு அப்புறம் சுபாஷ்கரன் சார் இந்தியன் 3 எடுக்கிறதுக்கு காசு அங்க கொடுப்பாரு. அதனாலே போய் படத்தை பாருங்க. சரிங்களா? பாய்.